இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்த் என்னும் காலங்கள் கடவுளுடனான உறவை சீர்படுத்துதலுக்கான ஒரு விசேஷித்த உந்துதலை நமக்கு கொடுக்கும் காலங்கள் என்பதை நாம் கவனித்தோம். அதன் அடிப்படையில் பல தியானங்கள் இந்த நாட்களிலே உங்களுடன் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கடைசியாக நாம் இப்பொழுது ஏசாவின் வாழ்விலிருந்து தியானங்களை கற்று வருகிறோம். கடந்த சில தியானங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே வருகிற ஏசாவின் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயரின் ஆசிரியர் பயன்படுத்துகிற ஏசாவை குறித்ததான வாழ்க்கை பாடங்களை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்களை நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு 17வது வசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஏசாவின் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்திற்கும் பிந்தின நாட்களிலே இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். மனம் மாற்றத்தை காணாமல் போனான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வாய்ப்புகள் அவன் வாழ்க்கையிலே அமையாமலே போய்விட்டது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே அவன் ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களின் சேதத்திலும் அந்த நஷ்டமான நிலையிலும் கூட அவனால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பதற்கு எபிரேயரின் ஆசிரியர் அதற்கு முந்தின வசனத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். வேசி கள்ளனாக இருந்தான், சீர்கெட்டவனாக இருந்தான், அவனுக்கான மதிப்பீடுகளிலே அவன் குறைவுள்ளவனாக இருந்தான் என்பதை போன்ற காரியங்களையெல்லாம் அவன் வாழ்வில் இருந்து நாம் கவனித்தோம். இங்கே வருகிற ஒரு வார்த்தை இன்னும் ஒரு தியானத்தை நமக்கு கொடுக்கிறது. நீங்கள் அங்கே என்ன வாசிக்கிறோம் கவனியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அதாவது அந்த சூழ்நிலையை அவனால் சரி செய்ய முடியாமல் போனது. இவன் கண்ணீர் விட்டு அழுததாக எங்கே வாசிக்கிறோம்? இந்த தொடர்பில் ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தில் நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறீர்கள். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் என்று அங்குதான் வாசிக்கிறோம். ஆனால் அந்த அழுகையோ அவனுடைய கதறலோ எந்த விதமான மாற்றத்தையும் அவன் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தவில்லை, அவனுடைய ஆசீர்வாதத்திலும் ஏற்படுத்தவில்லை. நண்பர்களே, இதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தாமதமான மன வருத்தமும் தாமதமான தேடுதலுமே அதற்கு காரணம். மனம் வருந்த வேண்டிய காலத்திலே அவன் மனம் வருந்தவில்லை. தேட வேண்டிய காலத்திலே ஒரு காரியத்தை தேடாமல் எல்லாவற்றையும் தாமதமான நிலையிலே அவன் செய்தது நிரந்தரமான பாதிப்பை அவன் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. நமக்கும் வருகிற ஒரு எச்சரிப்பான பாடம் இதுதான். வாழ்க்கையை எப்பொழுதும் நீங்கள் மிக கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு உணர்த்தும் போதே ஒரு காரியத்திலே உங்களுக்கு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அதற்கான ஆழ்ந்த துக்கமும் வெட்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். பாவ அறிக்கையும் சீர்பொருந்துதலும் இருக்க வேண்டும். அது சரியான நேரத்திலே நடக்காமல் தாமதமான நிலைகளிலே நடக்கும்போது நமக்கு சில நேரங்களில் எந்த விதமான மாற்றத்தையுமே அது கொண்டு வராமல் நாமும் வீணாகி நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் நாம் வீணடித்து விடுவோம்.
இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏசா. தாமதமான மன வருத்தம் பின்னால் இன்னும் துக்கத்தை தான் கொண்டு வருமே தவிர, இழப்புகளைத்தான் கொண்டு வருமே தவிர நிலைமைகளை சரிப்படுத்தாது. இது இவர் நம்ம கற்றுக் கொடுக்கும் மிக உறுதியான பாடம். இதே நிலைதான் யூதாஸின் வாழ்க்கையில நடந்தது. உணர்விட வேண்டிய காலங்களிலெல்லாம், கிறிஸ்துவுடன் இருந்த காலங்களிலே அவனை குறித்து ஆண்டவர் அநேக தரம் அவனுக்கு உணர்த்தி பேசியும் உணர்வடையாத யூதாஸ் ஒரு நாளிலே அவன் துக்கப்பட்ட போது என்ன நடந்தது? அது மனம் திரும்புதலை கொண்டு வரவில்லை, அவனை தற்கொலைக்குத்தான் வழி நடத்தியது. ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற காலங்களிலேயே நான் என்னுடைய தருணத்தை பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும். இப்பொழுதே நான் உம்மிடத்திலே மண்டியிடுகிறேன், இப்பொழுதே நான் சீர்படுகிறேன், இப்பொழுதே என் வாழ்க்கையின் நிலைகளை மாற்றி அமைக்க நான் முன்வருகிறேன் என்று நீங்கள் மன்றாட வேண்டும். ஒருவேளை தாமதமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அதற்கான வாய்ப்புகளை உங்களிடத்திலிருந்து அது பறித்து கொண்டு போய்விடலாம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஆண்டவரிடத்தில் வாழ்க்கையை சரணடைய செய்வோமா? ஏசாவை போல ஆகாதவன் என்று தள்ளப்படாத நபராக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்கிறோம். கால தாமதம் இல்லாமல் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அருள் காலங்களிலேயே உம்முடைய பாதம் சரணடைய வீழ்ந்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.